நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அதெல்லாம் உங்களுக்கு சும்மா தோணுது. நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன். சாப்பிடு மனோ. LSAN ஸ்ரீவர்சன். RENUKA ரேணுகா. பாலக்காடு. PALAKKAD. இனிமே இடத்தோட பேரை மறந்தாலும் பிரச்சனை இல்லை. கிரண் அங்கிள் கிட்ட நான் எழுதுனது கொடுத்தாவே போதும், அவரே கூட்டிட்டு போயிடுவாரு. அம்மு, எந்திரி, வந்து சாப்பிடு. அம்மு, அம்மு, எந்திரி, எந்திரிமா. வேணாம். பட்னியா தூங்காம வந்து சாப்பிடு, வா. எனக்கு தூங்க விடுங்கக்கா. வந்து சாப்பிடு, அப்புறமா தூங்கலாம். நான் தெரியாம கோவத்துல திட்டேன்டா, அதுக்கு நீ கோச்சுக்கலாமா? என் மருந்து அங்கிருந்து எடுத்து வச்சது நீ இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. சாரி அம்மு, வந்து சாப்பிடு. நீ சாப்பிடாம தூங்கினா எனக்கும் கஷ்டமா இருக்கும், அப்புறம் நானும் சாப்பிட மாட்டேன். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் சாப்பிட்டேன், எனக்கு பசிக்கல. என்ன டிஸ்டர்ப் பண்ணாம தூங்க விடுக்கா. நீ சாப்பிடலன்னா எனக்கும் சாப்பாடு வேண்டாம். என் மேல அன்பா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. நான் போவேன், கண்டிப்பா போவேன். என்னோட அப்பா அம்மா கிட்ட. ஹலோ. அட வாங்க, அட வாங்க. என்னடா மச்சான், இந்த வேஷ்டி இதோ இதோ ஒரு நிமிஷம் பிடிங்க. என்கிட்ட கொடுத்துட்ட மச்சான், இதுக்கெல்லாம் தண்ணி ஊத்திடுங்க. பூவை பத்தியும் பட்டர்ஃப்ளைவை பத்தியும் குழந்தைங்களுக்கு பாடம் நடத்தினா பத்தாது, அடிக்கடி இதுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊத்தணும். நீ இந்த வேலையை பாடுறா, நான் பேப்பர் படிக்கணும். நான் இந்த பேப்பரை படிச்சு முக்கியமான விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன். இது கஷ்டம்டா மச்சான்.
உங்க பொண்டாட்டியோட தொலை தாங்க முடியாம தான் நீங்க இங்க வந்து இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால சும்மா சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா ஏதாவது நோய் வந்துடும். அதனால சின்ன சின்ன வேலை செய்யுங்க, உடம்புக்கு நல்லது. நீ இப்படிப்பட்டவன்னு எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா என்னோட தங்கச்சி எல்லாம் கட்டியே வச்சிருக்க மாட்டேன். ஐய தண்ணிய வேஸ்ட் பண்ணாம செடிக்கு ஊத்துங்க மச்சான். எதனால நீ குடிய விட்டுட்டப்பா? அது குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ற சந்தோஷம் வேற எதுலயுமே கிடைக்காது. அதனால குடிய விட்டுட்டேன். நல்லதா போச்சு. அப்புறம் அதனால இனிமே குடிக்க மாட்டேன்லாம் கிடையாது. உங்களை அடிக்கணும்னு தோணும் போது ஒரு தைரியத்துக்காவது கொஞ்சோண்டு மறுபடியும் குடிக்கணும்னு தோணும். மச்சான் அண்ணே, அவன போயிட்டாளா? போயிட்டா. பத்மா, நீ எங்க போற? நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். என்னன்னு சொல்லிட்டு மச்சான், இதுல ஏதோ விஷயம் இருக்கு. போற போக்கு எதுவும் சரியில்லையே. ஒருவேளை அணுவையும் கிரணையும் பாக்குறதுக்கு போறாலோ? சந்தேகத்தை போக்க இருக்காதுல்ல? நான் தான் சந்தேகத்துல கிளியர் பண்ணிட்டேன்ல. ஒரு பொய்ய சொல்லி நம்ப வச்சேன், அது பத்தாதே. பத்மா எங்க போறான்னு கண்டுபிடிக்கணுமே. அத நான் கண்டுபிடிப்பேன். ஐயோ, உன்னோட மனசு இப்போ அமைதியா இருக்கு. இப்போ உன்னோட உடம்பு தண்ணியில மிதக்கிற கட்ட மாதிரி இருக்கு. உன்னோட வாழ்க்கையில இது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிமிஷம். அனு, நீ சந்தோஷமா இருந்த நிமிஷத்தை சொல்ல முடியுமா? அது என்னோட கல்யாண நாள். மனு என்னோட கழுத்துல தாலி கட்டின அந்த நிமிஷம். ஏழாம் வகுப்பு படிக்கும்போது உனக்கு ஒரு தோழி இருந்தா. உன்னோட வாழ்க்கையில உனக்கு ரொம்ப பிடிச்ச தோழி. அவளோட பேரு உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல. உன்னோட காலேஜ் வாழ்க்கைய பத்தி ஞாபகம் இருக்கா? ரொம்ப பிடிச்ச டீச்சரோட பேரை சொல்லு. யாரோட பேரும் எனக்கு ஞாபகம் இல்ல. காலேஜ், கிளாஸ் ரூம், இது எதுவும் எனக்கு ஞாபகம் இல்ல. சில வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு விபத்து நடந்தது. ஒரு கார் விபத்து. அன்னைக்கு உன் கூட யாரெல்லாம் இருந்தாங்கன்னு தெரியுமா? எனக்கு ஞாபகமே இல்ல. பல வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட வாழ்க்கையை மாத்தி போட்ட விஷயத்தை பத்தி சொல்ல முடியுமா? உன்னோட வாழ்க்கைக்கு உள்ளேயோ இல்ல வெளியிலையோ எதுவா இருந்தாலும் சொல்லலாம். ஞாபகப்படுத்தி பாரு. சொல்லு அனு. எனக்கு எதுவும் ஞாபகம் வரல. நீ படிப்புல எந்த பாடத்துல பின்தங்கி இருந்த? மேக்ஸ்ல. மேக்ஸ்னா எனக்கு ரொம்ப பயம். அந்த கணக்கு பாடத்துக்கு யாராவது உனக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அவரோட பேரு என்ன? ஞாபகம் இல்ல. ஆள ஞாபகம் இருக்கா? இல்ல. இங்க பாரு அனு, அப்ப நீ யாரையாவது விரும்பி இருந்தியா? அளவு கடந்த மரியாதை, காலப்போக்குல அது காதல் ஆயிடுச்சு, அப்படிதானே? அப்படி கேட்டா அது காதல் தானே நினைக்கிறேன். யார் அந்த அதிர்ஷ்டசாலி?
என்னால சரியா சொல்ல முடியல. எனக்கு ஒரு காதல் இருந்துச்சு, அது மட்டும் ஷார். சரி சரி, நீ நல்லா ஓய்வெடு. உன்னோட உடம்புக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சு அமைதியா இரு. மூச்சை நல்லா உள்ள இழு. அதே நினைப்போட மூச்சை நல்லா வெளியே இழுத்து விடு. மருந்து போட்டு விடு. பாபா, அணு உடம்புல நல்ல முன்னேற்றம் இருக்கு. கூடிய சீக்கிரமே அணுவுக்கு ஞாபக சக்தி வந்துடும். இனிமே மருந்தெல்லாம் விடாம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சிகிச்சையை ஒரு நாள் கூட நிறுத்தக்கூடாது, கவனமா இருக்கணும். அடுத்து வரப்போற நாட்கள் தான் ரொம்ப முக்கியமானது. நாம ஒரு நாள் விட்டா கூட நாம இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கு பலனே இல்லாம போயிடும். விட மாட்டேன், அதை நான் பாத்துக்கிறேன் சுவாமிஜி. சுவாமி, உங்களை பார்க்க ஒருத்தங்க வந்திருக்காங்க, காத்துட்டு இருக்காங்க. வரேன். ஒரு நிமிஷம்ப்பா. ஈஸ்வரா, வணக்கம். வணக்கம். நோயாளிகளை இந்த நேரம் பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை. இருந்தாலும் நீங்க வந்ததுனால சிகிச்சை கொடுக்கறேன், வாங்க. நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக வரல, ஒருத்தரை பத்தி நான் விசாரிக்க வந்தேன். அனுபவமான ஒரு பொண்ணு இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்கல்ல? இருக்காங்க, சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் அனுவோட அம்மா. ஓ, இப்ப எதுக்காக வந்தீங்க? அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவா? நல்ல குணமாயிட்டு வராங்க. சீக்கிரமாவே ஞாபகம் எல்லாம் திரும்ப வந்துடும். அவங்க மனசும் உடலும் சிகிச்சைக்கு நல்லாவே ஒத்துழைக்குது. ஞாபகம் திரும்ப வரதுக்கா அவ இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கா? பொண்ணு எதுக்கு சிகிச்சைக்கு வந்திருக்கான்னு கூட தெரியாதா? கஷ்டம். அவ இங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்த விஷயம் எனக்கு எதுவுமே தெரியாது. என்கிட்ட அவ சொல்லவும் இல்ல, வேறொருத்தவங்க சொல்லிதான் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சில ரகசியம் இருக்குன்னு தெரியும், ஆனா அவங்க அம்மாவுக்கே தெரியாதுங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. கிரண் எனக்கு தெரிஞ்ச பையன், அவன் தான் அணுவை இங்க கூட்டிக்கிட்டு வந்தான். கிரண் உள்ளதான் இருக்கான். அணுவ நான் இப்ப பார்க்கலாமா? கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அவங்க சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இப்போ கூப்பிட முடியாது. சிகிச்சை கொடுக்கும்போது யாரு வந்தாலும் அவங்கள பார்க்க முடியாது. நீங்க 1 மணி நேரம் காத்திருந்தீங்கன்னா அணுவை பார்க்கலாம். அது
என்னோட ஆபீஸ். நீங்க எப்படிம்மா இங்க? நான் உனக்கு கூட்டிட்டு போலாம் தான் வந்தேன். உன்னோட நோயும் ட்ரீட்மெண்ட்டும். வாடி. இல்ல, நான் வர மாட்டேன். வாடி என் கூட. நான் வர மாட்டேன். வாட சொல்றேனா இல்லையா? எந்திரச்சு வா. இல்ல, சொன்னா கேளு. வேண்டாம். வா, விடுங்க. என்னம்மா? சொன்னா கேளுமா. என்ன விடுங்க. நான் வரலம்மா. வாடிங்கற. அம்மா, விடுங்கம்மா. வா சொல்றல. அம்மா, என்ன பண்றீங்கம்மா? அனு, நான் உன்னை வாட சொன்னேன். அனு, வாடி என் கூட. விடுங்க. அனு, என் கூட வந்துரு. என் கூட வாட சொல்றேன். அவளை விடுங்கம்மா. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? வா. அம்மா, அம்மா, விடுங்க. அம்மா, நான் வரலம்மா. வா சொல்றல. அம்மா, சார். அம்மா. வாடி. அம்மா, வேணாம்மா, விடுங்க. அம்மா, அனு, வா. விடுங்க. வரியா இல்லையா? அம்மா, வா. அம்மா, விடுங்கம்மா. நான் சொல்றத கேளுங்க. விடுங்கம்மா. ஏறு. விடுங்க. நான் கார்ல வரலம்மா. ஏறு. என்ன விடுங்க. ஏறு. அம்மா. ஏறு அனு. சொன்னா கேளு. ஏறு. அம்மா, விடுங்க. இப்ப ஏற போறியா இல்லையா? ஏறு. உள்ள போ. அம்மா. கிரண், அவங்க அனுவோட அம்மா, வேற யாரும் இல்ல. இங்க எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. இனிமே அனுவ அவங்க இங்க அனுப்புவாங்கன்னு தோணல. மச்சான் இல்லைங்க. என்ன? அதாவது நான் உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணும்போது வரதட்சணை ஏதாவது வாங்கினா? இல்ல, அந்த ஒரு விஷயத்துல தான் உன் மேல எனக்கு மரியாதை இருக்கு. ஒரு 5 காசு கூட உங்ககிட்ட இருந்து நான் வாங்கினதே கிடையாது. அதையெல்லாம் இப்ப எதுக்குப்பா சொல்ற? வரதட்சணை வாங்காதனால இப்ப பினான்சியலா நான் கொஞ்சம் டைட்டா இருக்கேன். உடம்பு நல்லா தெம்பதானே இருக்கு, உழைக்கலாம்ல. ஒரு வேலைக்கு போகணும், அது மனோக்கு உடம்பு சரியாகட்டும். அவனை பாத்ரூம்ல கூட்டிட்டு போறதுக்கு நான் வேணும்ல இங்க. அதுல நான் எங்கன்னு பாட்டினேன், வரதட்சணை வரதட்சணை பினான்சியல் டைட். உரைச்சி பேசுனதோட விளைவுதான் இப்ப அனுபவிக்கிறேன். அதனால நீங்க 1000 ரூபாய் கடனா தாங்க. பரவாயில்ல, இதுக்காகத்தான் சுத்தி வளைச்சு பேசுனியா? வரதட்சணையா டைட்டான்? என்கிட்ட காசெல்லாம் இல்ல. பொய் சொல்லாதீங்க, உங்களுக்கு தான் பென்ஷன் வருதுல்ல. இங்க பாருங்க மச்சான், சும்மாலாம் வேணாம், கடனா கொடுங்க. அப்படி நீ ஒன்னும் குடிக்க வேண்டாம். ஐயே, குடிக்கிறதுக்காக இல்ல, நான் தான் குடிய விட்டல்ல. இங்க பாருங்க, நான் ஒரு உண்மையை சொல்றேன். கிரணையும் நம்ம அணுவையும் ஃபாலோ பண்ணி போயிருந்தேன்னா அவங்க கோயிலுக்கு போனாங்கன்னு தானே சொன்னேன். நான் போன வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அவங்கள ஃபாலோ பண்ண முடியல மச்சான். இன்னைக்கு அவங்கள திரும்பவும் தேடி போகணும். அவங்க 2 பேரையும் பிடிக்கணும். அவங்க எங்க போறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதுக்காக தான் உங்ககிட்ட நான் 1000 ரூபாய் கேட்டேன். நான் சொன்னதை பத்மா நம்பிட்டா. ஆனா அது நிஜம் இல்ல. உண்மையா அவ பண்ற தப்ப கண்டுபிடிச்சிட்டு அதை பத்மா கிட்ட சொல்லணும். பத்மாக்கு முன்னாடி நான் என்னுடைய மரியாதையை காப்பாத்திக்கணும்ல. இனிமே காப்பாத்த ஒண்ணும் இல்ல, அது போயிடுச்சு மச்சான். நீ சொன்னது பொய்ன்னு பத்மாவுக்கு நேத்தே தெரியும். அவங்க 2 பேரும் எங்க போறாங்கன்னு பத்மா கண்டுபிடிச்சிட்டா.
அவங்க போறது அங்க இருக்கிற வைத்தியசாலைக்கு தான். அனு அங்க ஏதோ ஒரு நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கா. கிரண் அவளுக்கு துணையா போறான். அவ இப்ப போனது வைத்தியசாலைக்கு தான் போயிருப்பாளான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு. இனிமே 1000 ரூபாய் அவசியம் இல்லைல்ல? இல்ல, ஆனா இன்னொரு 1000 ரூபாய் கிடைக்குமா? இன்னொரு 1000மா? எதுக்கு? இனிமே அவன் மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன்? பார்க்கலாம் வேண்டாம், வானத்தையே பார்த்துட்டு. இவரு வேற. வண்டியை நிறுத்துங்க. இறங்கு, இறங்கு. நீங்க போங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.